வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஆரோக்கியமான மூலிகை மோர் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. மூலிகை மோர் செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, துளசி, கற்பூரவள்ளி இலை, வெற்றிலை, இஞ்சி ஒரு துண்டு, உப்பு, பெருங்காயத்தூள், இது கூட ஒரு கப் தயிர். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கற்பூரவள்ளி இலை ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். இது சளியை கட்டுப்படுத்தும். துளசியை ஒரு 5-6 இலை சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். துளசி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை முத்தின கருவேப்பிலையாக இருந்தானா கசக்கும், அதனால இளங்கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்ல இரும்பு சத்து உள்ளது. அது கூட ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி வாயு கோளாறை நீக்கும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். வெற்றிலை ஜீரணத்துக்கு ஏற்றது. இது கூட இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாதாரண உப்பு கூட சேர்க்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள், உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயத்தூள் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வேண்டான்னா விட்டுடலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/2 பச்சை மிளகாயோ 1/4 பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். இது கூட தயிர் 1/2 கப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். முதல்ல இந்த அரைச்ச பொருட்களோட நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீர் மோராக வேணுங்கிறவங்க நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டி மோராக வேணுங்கிறவங்க கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டாச்சுன்னா இப்போ மோர் ரெடிங்க. இதை இப்படியே குடிக்கிறவங்களும் குடிக்கலாம், இல்லை வடிகட்டி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். நான் இப்போ வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள வடிகட்டியாக வடிகட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப நைஸான வடிகட்டினோம்னா நமக்கு தேவையான அந்த இலைகளோட சின்ன சின்ன பிட்டெல்லாம் வராமல் போயிடும். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ மோர் ரெடி. இதை உங்கள் விருப்பம் போல் எந்த டம்ளரில் ஊற்றி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ஒரு சொம்பு நிறச்சி கூட மோர் குடிக்கலாங்க. இந்த மோர் வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, குளிர்காலத்துலேயும் இந்த மோரை குடிக்கலாம். இந்த மோரை நீங்கள் வீட்டில் செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.